சார் கொஞ்சம் சொல்லுங்க, தயவுசெய்து அமைதியா இருக்கீங்களா சார்? சரி. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சிரிங்க. இந்த வழக்குல பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாது பாக்குறேன். போயிரு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். இல்ல திரு புரட்சி கவிதாசன், என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த எஃப்ஐஆர் எந்த சமயத்துல பதிவு செய்யப்பட்டது? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? அந்த 40 சுமார் 40 குற்ற வழக்குகள் சிங்கிள் எஃப்ஐஆர் இல்ல. அதான் பிரச்சனை. இல்ல அது மாத்திரம் இல்ல அதான் அது மாத்திரம் இல்ல. அது புரிஞ்சுக்கங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசணும். யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. திரு புரட்சி கவிதாசன், இவங்கிட்ட எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். மித்னால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. அமலாக்கத்துறையோட நடவடிக்கை, சோதனையை நடத்துவதற்காக அவர்கள் தேர்வு செய்யும் வழக்குகள், இது எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு சரவணன். இல்ல புரியல. அதனாலதான் அதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கு என்ற குற்றச்சாட்டை நாங்க முன்வைக்கிறோம் என்கிறார். உங்க பதில் என்ன? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? வழக்கறிஞர் சரவணன் ஏன் இவ்வளவு எல்லை தாண்டி வார்த்தைகளை தவறா, அவதூறா, அசிங்கமா பிரயோகம் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல எது கலாச்சாரமே கொஞ்சம் விளக்கி பேசுங்க பாப்போம். சார் இல்ல நீங்க பேச தெரியுமா? அவதூறு என்ன பத்தி பேசுறோம்? என்ன பத்தி பேசும்போது அவன் அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. பாஜக பத்தி பேசல, நான் பேசதான் செய்வேன். மோடி உங்கள்ட்ட பாடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. உலக நாடுகளே மோடி கிட்ட பாடம் இருக்கு. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மையா? உலக நாடுகளே மோடி கிட்ட பாடம் இருக்கு. நான் பேசுறேன், நீங்க தயவு செய்து தலையிடாதீங்க. ஏயா இன்னைக்கு இப்படி வீரம் ஆகுற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போட்டுக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசுற மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. சொல்லுங்க திரு புரட்சி கவிதாசன். அதனால ரொம்ப கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினா அரங்கத்தை விட்டு என்னால வெளியேறி. கண்ணிய குறைவா? பாடம் எடுக்கன்னு சொல்றது கண்ணிய குறைவா? வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். நீங்க அதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பாருங்க சார், ரீட் பண்ணி பாருங்க சார். எனக்கு தெரியும் சார். அதாவது மல்லக்கட்டத்தில் காரி உண்டு சார். ரீட் பண்ணி பாருங்க சார், ரீட் பண்ணி பாருங்க சார். நீங்க தயவு செய்து மூடு. அதாவது அமலாக்கத்துறை அப்படிங்கிற அமைப்பு ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. வியன்னா ஒப்பந்தத்திற்கு பிறகு ஐநா உறுப்பு நாடுகள் முழுவதும் கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டங்கள்ல இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் PMLA ஆக்ட். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க. அது 80ல இருந்து பின்னணி இருக்கு. 80ல இருந்து சர்வதேச அளவுல போதைப் பொருள் கடத்தல், சர்வதேச அளவுல தீவிரவாதம், சர்வதேச அளவுல பண மோசடி, அதாவது ஹவாலா மோசடி. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை.
பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? இது மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல தவறான வகையில வரக்கூடிய கருப்பு பணத்தை அதை கட்டுப்படுத்துவதற்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாடுகள்ல சட்டங்களை இயற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துல உலகளாவிய ஒரு எழுச்சியாக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஐயோ, இவனை வச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியலையே. மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது இல்ல, ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள் கொண்டு வந்தது. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய் அப்படி கொண்டு வந்த சட்டத்துல பல பிரிவுகள் இருக்கிறது. அது இவர் சொன்னது மாதிரி ஜாமீன் மறுப்பு அப்படிங்கிறது அது வழக்கின் விசாரணையை பாதிக்கும் என்கிற காரணத்தினால் நீங்க வந்து இந்திய தண்டனை சட்டத்துல அதாவது இந்திய குற்றவியல் சட்டங்கள்ல அது வந்து இப்ப பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் சொல்றோம். இங்கிலீஷ் தொங்ககிட்ட மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். அதே மாதிரி ஜாமீன் மறுப்பு என்பது டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். அதனால ஜாமீன் கொடுக்கிறது அல்லது ரத்து பண்றது டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். அப்படி சிறப்பு அம்சங்களோட இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன்? இந்த சட்டம் வந்து பேசிக் சப்ஸ்டன்ஸ் இல்ல, அது ஒரு புதுவிதமான சட்டம். இது வந்து மற்ற சட்டங்களோடு ஒன்றிணைந்து போகாது. இன்னொரு வார்த்தை பேசுற என்ன பேசக்கூடாது நீ என்ன பேச? இந்த அடிப்படையில அதிமுக ஆட்சியிலும் பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்கிறது, திமுக ஆட்சியும் ரைடு நடந்திருக்கிறது. அதனால எல்லா ஆட்சியிலும் ரைடு நடந்திருக்கிறது. இல்ல இப்பதான் நடக்குதா? தடுத்து நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. அப்ப அரசியல் பழிவாங்கலுக்காக இப்பதான் இருக்கிறாங்களா? ஏற்கனவே வந்து மன்மோகன் சர்க்கார் எடுக்கலையா? என்னப்பா இவன் வெளிநாய் அடிச்ச மாதிரி பேசுறான்? outside how many people waiting, even off பண்ணுப்பா. பிஎம்எல்ஏ சட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா? சர்வதேச அளவிலான ஒரு போதைப் பொருள் தடுப்பு தீவிரவாதத்திற்கு அது பயன்பட்டு விடக் கூடாது என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் பண்ணி சமாளி. நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? அப்படின்னா ஓரியா இல்லையா? என்னடா மறுபடியும் தெலுங்குல மிரட்டுற? அரசியல் பழிவாங்கலுக்காக மட்டுமே தற்போது பயன்படுத்தப்படுகிறது என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. இல்ல அது அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுகிறதா? டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனே. அல்லது உண்மையிலே அமலாக்கத்துறை பிரிவுகளின் கீழே சட்டப்படியான குற்றத்திற்காக குற்றத்தை தண்டிப்பதற்காக விசாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத வழக்கு விசாரணை முடிவுல தான் தெரியும். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர் போறம்போக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். இங்க சட்டவிரோதம் என்று அறிவிங்க அமலாக்கத்துறையோட விசாரணை. இப்ப போலீஸ் விசாரணை சட்டவிரோதம் ஊழியர்கள் அதிகாரிகள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதுதான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி இல்ல அதுல கை நோட் இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. இரவு நேரத்துல பண்ணதானே இருக்கு. பெண்களை விசாரிக்க கூடாதுன்னு இல்ல, ஆண்களை விசாரிக்க கூடாதுன்னு இல்ல, வயதா எல்லாத்துக்குமான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. இஞ்சி போன கோவணமா இருந்துட்டு பின் லேடர் ரேஞ்ச் பிளான் பண்றீங்களோ? நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்புதான் எடுப்ப, நாங்கெல்லாம் வெத்தலை வச்சு பித்தலே எடுப்போம். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி அதை வயலேட் பண்ணி நாம நடத்திருந்தோம்னா நீங்க கோர்ட்டு முன்னாடியில அந்த கேள்வி எழுப்பணும், சட்டவிரோதம் என்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றதே சட்டவிரோதம். என்னடா சவுண்ட் சத்தம் போட்ட எங்களுக்குள்ள வெட்டி போச்சு. வழக்கம் எந்த ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்டது? இல்ல இந்த இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? ஓ டேய் சொல்றா, அது எப்படி வந்துச்சு? நீங்க அதான் வெறும் 40 எஃப்ஐஆர் மட்டும் கணக்கு நான் கேட்ட கேள்வியில தாண்டி நீங்க இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சார், அமாவாசை வெயில ரொம்ப நேரம் என்ன பைத்தியம் பிடிக்கும்னு. கரெக்டா தான் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போ அதிமுகவையும் கேள்விக்கு உட்படுத்தணும். ஆனா அதிமுகவை வசதியா ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வரோமா? யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். யாரது?
எங்க கட்சிகளுக்கு எதிரான விசாரணை இல்லைங்க, நடவடிக்கை இல்லைங்க, அதிகாரிகளுக்கு எதிரான ஆட்சியில் தீர்ப்புன்னு சொன்னீங்க லஞ்ச லாவணியத்துக்கு எதிரான பணமோசடிக்கு எதிரான நடவடிக்கை திமுக அதிமுக என்ன எங்க கட்சியா அவங்க கட்சியா ஏன் சார் பயப்படுறீங்க? எந்த ஆட்சியாளர் இல்ல அத நீங்க சொல்லலையே. இல்ல அத நீங்க அதுக்குள்ளே கூட்டணியில் குழப்பமா? அதுக்குள்ள கூட்டணியில் குழப்பமா? சரி, நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.